ஐயோ இண்டிகேட்டர் உடஞ்சி போச்சா? ரூமும் காலியா? ஐயோ வண்டி குறுக்க வந்து இது மாதிரி பண்ணிருக்கியா? நான் மச்சா மாதிரி நிக்கிறாரு, ரமேஷ் மச்சா வண்டி மாதிரி தெரியுத. வண்டி ஏதோ உடஞ்சு கிடக்க மாதிரி இருக்கு, ஏதாவது கீழே விழுந்துட்டாளா? என்ன மச்சே? சொல்லுங்க மச்சே. என்ன வண்டி ரிப்பேரா இல்ல பெட்ரோல் இல்லையா இல்ல வண்டி என்ன பஞ்சரா? ஏன் நிக்கிற வண்டி எல்லாம் உடஞ்சு கிடக்குது? அதெல்லாம் எல்லாமே இருக்கு. சரி, வண்டி மேல பண்ணி விட்டுட்டேன். வண்டி மேல பண்ணி விட்டீங்க? எது பண்ணி மேல வண்டியை விட்டுட்டேங்க. என்ன மச்சே, வண்டி மேல பண்ணி விட்டியா? இல்ல மச்சே, பண்ணி மேல வண்டி விட்டு சொல்லுங்க. அதான் பண்ணி மேல வண்டியை விட்டுட்டேன். சரி மச்சே, இந்த வண்டி வந்து நீங்க பண்ணி மேல விட்டதுனால ஒண்ணு வண்டியை நீங்க வந்து வித்துறணும், இல்லையா வண்டி நீங்க வந்து ஓட்டக்கூடாது. அப்படி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்கும், பாத்துக்குங்க. ஏதோ நடக்குமா? ஆமா. வண்டி வித்துடலாமா? ஆமா, வண்டி வித்துறணும். நான் வச்சுதான் பிரச்சனை நடக்குன்றீங்க? ஆமா, உங்களுக்கு வச்சீங்கன்னா பிரச்சனை நடக்கும். நான் வச்சிருந்த பிரச்சனை வண்டி வாங்கினால ஏன்றது. ஆமா, அவனுக்கு பிரச்சனை வராதா? அவனுக்கு பிரச்சனை வராது. இப்படி அவனுக்கு நல்லது, வண்டி வாங்கினா நல்லது அவனுக்கு. ஓ, இடிச்ச வண்டி இன்னொருத்த வாங்கினா நல்லது. நல்லது. ஓ, அதனால யாருக்காவது கொடுத்துருங்க, வண்டி நீங்க ஓட்டாதீங்க. மச்சி, சொல்லுங்க. உங்கள்ட்ட வண்டி இல்ல தானே? என்கிட்ட வண்டி இல்ல மச்சான், நான் சைக்கிளா ஓட்டிட்டு இருக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, ஒரு 1000 மட்டும் ஜிபே பண்ணுங்க. சரி, வண்டி நீங்க எடுத்துட்டு போங்க. அப்படியா? போகும்போது என்ன வீட்டுல டிராப் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, வாங்க வண்டி. நீ ஜிபே அப்புறமேட்டு பண்ணுங்க. ஒரு வண்டி கிடைச்சது. சரி, நான் பண்றேன். வாங்க வண்டி எடுங்க. சரி, இந்த வண்டி எடுக்கலாமா? வண்டி எடுங்க. சரி, போலாம். பணம் அப்புறம் கொடுக்குறாருங்க. முக்கியமான விஷயம் சொல்லுங்க. நாளைக்கு இதே டைமுக்கு நான் ஒரு இடம் சொல்றேன். சரி மச்சான், அந்த இடத்துக்கு வந்துருங்க. வந்துடுறேன். வண்டி எடுத்துட்டு வந்துருங்க. வண்டி கிடைச்சது நான் வரேன். இந்த வண்டியில வந்துடுறேன். ஆமா, என்ன வீட்டுல உனக்கு இறக்கிட்டு போயிருங்க. ரைட், வாங்க போலாம். உட்காருங்க, போலாம். ஆய் மச்சி, நீங்க சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன். வாங்க வாங்க வாங்க. வண்டி எடுத்து வந்திருக்கேன், வாங்க. ரைட்டு மச்சி, வாங்க. சந்தோஷம். வண்டி எடுத்துட்டு வந்துட்டீங்க? ஆமா, நீங்க சொன்ன மாதிரி வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன் மச்சி. சரி, சந்தோஷம். அப்புறம் ஏதாவது பேசணும்னு சொன்னீங்க. அது ஒண்ணும் இல்ல, நேற்று ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல? ஆமா, அது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். சரி. வண்டி மேல வண்டியை விட்டுட்டா நமக்கு பிரச்சனை. நீங்க ஆமா, அந்த வண்டியை இன்னொருத்தர் வித்துட்டா அவருக்கு பிரச்சனை நல்லா இருப்பீங்கன்னு சொன்னீங்க. ஆமா ஆமா ஆமா, கரெக்டா, நல்ல விஷயம் தான். என் உள் மனசுல ஒரு விஷயம் ஒண்ணுச்சு. சொல்லுங்க மச்சி. சொல்லுங்க. இப்ப இந்த வண்டி யாருது? இதுல என்ன சந்தேகம் மச்சி? வண்டி என்னோடது. வண்டி உங்களோட? ஆமா. உங்க அக்கௌண்ட்ல 1001 ரூபா பணம் அனுப்பிச்சிருக்கேன். பணம் போட்டுறீங்க? ஆமா. சரி, ஒரு நிமிஷம் அந்த சாவி எடுங்க. இந்தாங்க சாவி. இந்த செகண்ட்ல இருந்து வண்டி என்னோடது. வண்டி உங்களோடதா? ஆமா. நேத்து நீங்க பெரிய தலைவலியா இருக்கு. ஏமச்சி சொல்லுங்க. நேத்து என்ன சொன்னீங்க? வண்டி மேல வண்டி அடிச்சிட்டா சரி வாங்குறவங்க நல்லது சொன்னீங்க. ஆமா, நான் உங்கள்ட்ட வித்துட்டேன். சரி, சரிதானே? ஆமா. இப்ப வண்டி உங்களுது. உங்கள்ட்ட நான் வாங்கிட்டேன். இப்ப எனக்கு நல்லது தானே? நாசமா போச்சு. 1000 ரூபாய்க்கு வண்டி எடுக்கணும்னு வண்டி வாங்கி இப்ப அதுவும் போச்சா? நகரும் மச்சி. 1 ரூபாய் சேர்த்து போட்டு எகத்தாலாம். உட்காருங்க. சரி, வண்டி தான் வாங்கிட்டீங்க, என்ன ட்ராப் பண்ணீங்க. அப்படியே ஒரு பார்ட்டி சொன்னீங்களா மச்சி, அந்த பார்ட்டி வச்சுருக்கேன். வச்சிருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு பார்ட்டி வச்சுட்டு வச்சிருவோம், என்ன வீட்டுல ட்ராப் பண்ணுங்க. எங்க இருக்கும் தேடிக்கிட்டே இருக்கும், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. இங்கதான் இருக்கும்னு சொன்னாங்க. மச்சி, நம்ம விஜயகுமார் மாதிரி தெரியுது. நீங்க பாருங்களேன். ஆமா, அவருதான். ஆமா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? மச்சி, என்ன பண்றீங்க? ஆமா, அப்பலாம் ஏதோ தேடிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சது. அது ஒண்ணும் இல்ல மாமா, அந்த கரப்பாம்பூச்சி தேடிட்டு இருக்க மாமா. கரப்பாம்பூச்சி தர்றீங்களா? கரப்பாம்பூச்சி என்ன பண்ண வைக்க போறீங்களா? அது ஒண்ணும் இல்லைங்க, ஹவுஸ் ஓனருக்கு எனக்கும் ஒரு பிரச்சனை. என்ன மாப்பிள்ள பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல மாமா, நம்ம வீட்டுல ஃபேனை போட்டா குளிருது மாமா. சரி சரி, குளிருதுன்னு ஃபேனை ஆஃப் பண்ணா கொசு கடிக்குது மாமா. சரி, அதுல என்ன பிரச்சனை? அதுதான் ஹவுஸ் ஓனர்கிட்ட வம்ப எழுத்துட்டேன். இதெல்லாம் ஒரு வீடாயா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டாங்க மாமா. சரி, ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டாரு, நீ வீட்டுல இருந்து கழிச்சது போதும், வீட்டை விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அதனாலதான் நான் கரப்பாம்பூச்சி தேடிட்டு இருக்கேன் மாமா. அதுக்கு ஏன் கரப்பாம்பூச்சி தேடுறீங்க?
வீடு அவர் வாடகை கொடுக்கும்போது மாமா சரி வீடு ஃபுல்லா ஒரே கரப்பாம்பூச்சியா இருந்தது மாமா. அதனாலதான் நம்ம காலி பண்ணும்போது அந்த கரப்பாம்பூச்சி எடுத்து வீட்டுக்குள்ள ஒண்ணுமா இல்லையா? அது சரி. அதனாலதான் மாமா கரப்பாம்பூச்சி தேடிக்கிட்டு இருக்கேன். கிடைச்சதும் வீட்டுக்குள்ள விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மாமா வீட்டை காலி பண்ணுவேன். மாமா ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த வீடு நீங்க தான் எனக்கு வாடகைக்கு பார்த்து தரணும். பாத்துருவோம், பாத்துங்க. யார் இவங்களா? இன்னைக்கு வீடு பார்த்து கொடுப்பாங்க, நாளைக்கு வீட்டோட ஓனர் நான் தான் சொல்லிட்டு சாவி வாங்கிட்டு போயிடுவாங்க. பாத்துங்க, அனுபவப்பட்டிருக்கேன், பாத்துட்டு இருந்துக்கோங்க. ஏய் இது வேறையா மச்சான்? என்ன மச்சான் சொல்ற? இங்கேயும் நம்மளை பத்தி புரிஞ்சிருக்காங்க போல இருக்க. போலாமா? நம்ம போலாம், போக வேண்டியதான். சரி மாமா, நாளைக்கு உனக்கு பார்த்து சரி மாமா, கண்டிப்பா பார்த்து தரணும். ரைட். சரி வரட்டுமா மாமா? ரைட்.